ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹோட்டலில் இந்த கல்யாண வீட்டுங்களெல்லாம் செய்யக்கூடிய மணக்க மணக்க சூப்பரான சாம்பார் தாங்க நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் மட்டும் ஒன்று கொடுத்துருங்க. நான் சாம்பார் செய்கிறதுக்காக ரேஷன் தோரம்பருப்பு தான் ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். இதை நம்ம ஒரு 3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளியை ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இப்போ பருப்பு நல்லா ஊறிடுச்சு. தண்ணியை இருத்துட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு எப்படியும் வெடிப்போம்ல, அதை அரிசியை ஒரு 2 தடவை நல்லா கழுவிட்டு நான் தண்ணி ஊற்றி அந்த அரிசியை ஊற வச்சுருந்தேன். அந்த ஊற வச்ச தண்ணியை தான் நான் பருப்பு வேக வைக்கிறதுக்காக பருப்பு முங்குற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். அரிசி ஊற வச்ச தண்ணியில் நீங்கள் பருப்பு வேக வச்சு சாம்பார் வச்சிங்கன்னா சாம்பார் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயே நான் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நான் ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். சாம்பாருக்கு தேவையான ஒரு 5 காய் தான் நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த காய் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் முருங்கைக்காய், கேரட்டு, பீன்ஸு, மஞ்சள் பூசணி, அவரைக்காய் எடுத்திருக்கேன். மஞ்சள் பூசணிக்காய் அப்படி இல்லைன்னா வெள்ளை பூசணிக்காய் கண்டிப்பாக நீங்கள் சாம்பாரில் சேர்த்திங்கன்னா தான் அந்த கல்யாண வீட்டில் சாப்பிடக்கூடிய சாம்பார் மாதிரியே இருக்கும். மாங்காவும் சேர்த்துக்கலாம். எனக்கு மாங்காய் கிடைக்கல, அதனால் நான் மாங்காய் சேர்க்கல. அதுக்கப்புறம் நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது பாதி கண்ணாடி பதம் வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்ச காய்கறிகள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அரிசி ஊற வச்ச தண்ணியே கொஞ்சம் இருந்தது, அதையும் நான் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி தேவைப்பட்டது, அதனால் தண்ணியும் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதுலேயே நான் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டு நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த காயெல்லாம் நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த காய் வேகிறதுக்குள்ளே நான் தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கிட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுட்டு இந்த தேங்காவை போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் சாம்பாரில் தேங்காவை அரைச்சி ஊற்றுறத விட நீங்கள் இந்த மாதிரி தேங்காவை வதக்கிட்டு அதுக்கப்புறம் சாம்பாரில் போட்டு கொதிக்க விட்டு இறக்கி பாருங்கள். சாம்பார் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இந்த டிப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தேங்காய் லைட்டாக ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இதுக்கு மேலே நம்ம வதக்கணுன்னா தீஞ்சிரும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் அப்படியே இருக்கட்டும். இதே போல் நீங்கள் சாம்பார் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ காய்கறி எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். குக்கர்லேயே நான் கொஞ்சமாக ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து குக்கரை நல்லா அலசிட்டு அதையும் அந்த தண்ணியும் நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பெருங்காயம் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் போட்டுக்கிறேன். நீங்கள் கட்டி பெருங்காயமாக இருந்தால் பருப்பு வேக வைக்கும் போதே கொஞ்சம் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் தூள் பெருங்காயன்றதுனால இந்த டைமில் நான் போட்டுக்கிறேன். மாங்காய் கிடைக்கல, உங்கள்கிட்ட மாங்காய் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த டைமில் மாங்காவை போட்டு வேக வச்சுக்கலாம். மாங்காய் சீக்கிரமாகவே வெந்துடும். அதே போல் வெங்காயமும் நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்தேன். சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் சூப்பராக இருக்கும். இந்த சாம்பார் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஒயிட் ரைஸுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ புளி கரைசல் நான் கரைச்சி வச்சுருந்தேன், அதையும் நான் ஊற்றிக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். அந்த புளியோட பச்சை வாசனைலாம் போகட்டும். நல்லா கொதித்த உடனே நம்ம தேங்காவை வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் தேங்காவை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணி அதையும் சேர்த்து கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா சாம்பார் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தாளிப்புக்காக தேங்காவை நம்ம வதக்கணும் இல்லையா, அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு 2 பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க, செம்ம வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலையை போட்டு வதக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சாம்பாரில் ஊற்றிட்டு நம்ம கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து மூடி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சாம்பார் செம்மையாக மணமாக இருக்கும்.
இந்த சாம்பார் ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.